விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை சீமான் சந்திக்கவே இல்லை என இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை எடிட் செய்து கொடுத்த இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் தெரிவித்திருப்பது அரசியல் களத்தில் புதிய புயலை கிளப்பியுள்ளது. வெங்காயம், சமீபத்தில் வெளியான பயாஸ்கோப் ஆகிய திரைப்படங்களை இயக்கியவர் சங்ககிரி ராஜ்குமார். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்திக்கவே இல்லை என பொருள்படும் வகையில் முகநூலில் இவர் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அந்த புகைப்படத்தை எடிட் செய்து கொடுத்தவன் என்கிற அடிப்படையில் இதை சொல்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்ததால் இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையாகியுள்ளது. பெரியார் குறித்து அவதூறு கருத்துக்களை பேசி வருவதாக சீமானுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வரும் சூழலில் இந்த விவகாரம் சமூக வலைதளங்கள் முழுவதும் பேசுபொருளானது. இது குறித்து விளக்கம் அளித்துள்ள இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார், தான் எடிட் செய்து கொடுத்த புகைப்படம் தவறாக பயன்படுத்துகிறது என்பதை உணர்ந்ததால் உண்மையை பொதுவெளியில் வெளியிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். தலைவர் பிரபாகரன் அவர்கள் சில இயக்குநர்களோட சில ஆளுமைகளோட இருக்கிற புகைப்படங்களும் அண்ணன் சீமானுடைய புகைப்படம் தனியா இருந்த புகைப்படத்தையும் கொடுத்து எனக்கு இதை எடிட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இது எதுக்காக நான் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னாரு, இல்லை இது அவருக்கு கிஃப்ட் பண்ண போறோம், அவரு சர்ப்ரைஸ் பண்ணுவ, அவர்கிட்ட ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கு, இதை பார்த்தா தலைவர் கூட அவர் இருக்கணும்னு அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. இந்த புகைப்படங்களை அவர் பார்க்கும்பொழுது அவருக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால எனக்கும் தமிழ் தேசியத்தின் மேல தலைவர் பிரபாகரன் மேல இருந்த ஒரு பற்று, அண்ணன் சீமானு எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியும், அவர் மேலே எனக்கு ஒரு அன்பு இருக்கு அப்படிங்கும்போது சரி ஒரு வேலையா எடுத்து நான் பண்ணேன். தொடர்ந்து என்ன ஆயிடுச்சு, அவர் தலைவர் பிரபாகரனோட சந்திப்பை பத்தி பேசும்பொழுது உண்மைக்கு புறம்பான செய்திகள், பொய்யான செய்திகள் சொல்லும் பொழுது இங்க தமிழகத்திலயா இருக்கட்டும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பிரபாகரன் சம்பந்தமா இருந்த பிம்பம் அதை ஒரு சுக்குநூறா உடைச்சு அவர் ஏதோ போர் நடந்துட்டு இருக்கும் போதே கறி வறுத்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரியும், அவர் ஒரு சினிமாக்காரனை கூப்பிட்டு கூத்தடிச்சு இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதனை விட கீழான ஒரு மனிதனா இறக்கிதான் தாழ்த்தி அவரோட பிம்பத்தை அவருக்கு கட்டமைச்சு வச்சாரு. அதுவே எனக்கு ஒரு குற்ற உணர்வா இருந்துச்சு. நாம கொடுத்த ஒரு படம் இப்படியான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்ட்டு தொடர்ந்து அங்க மட்டும் இல்லாம ஒரு தமிழகத்திலையும் இன்னைக்கு சமூக நீதிக்கு உலக அரங்குல தமிழர்களுக்கு அரணா இருந்தவர்கள்னா ஈழத்துல தலைவர் பிரபாகரனா தமிழகத்துல பெரியாருன்னு தான் எடுத்துக்கணும். அப்படியான சூழல்ல இருக்கும்போது இவர் இங்க பெரியாரையும் டேமேஜ் பண்றாரு, ஈழத்துல அந்த தலைவர் பிரபாகரனையும் டேமேஜ் பண்றாருன்னா இந்த புகைப்படம் ஒரு சிறிதளவு கூட சரியான வழிக்கு பயன்படலை அப்படிங்கும் பொழுது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.